முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. வாங்க. இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப அதிகமோ? எப்பவும் போலதான். இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஆ, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். நீ ரசம் எனக்கு விஷத்தை கொடுத்தாலும் ஓகே தான், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். உன் கை காட்டேன், உன் கை காட்டு. பொதுவாக நல்லா சமைக்கிறவங்களுக்கு கை பக்குவம்னு சொல்லுவாங்க, ஆனால் உனக்கு எல்லாமே பக்குவமாக இருக்கே. ஹலோ மிஸ்டர், எப்போவுமே நைட் மோடில் தான் இருப்பீங்களா? லைட்டாக அப்பப்போ. வருஷத்தில் கொஞ்ச நாள் நைட்டாகவே இருக்கிற இந்த நார்வே இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஊர் மாறினா எப்படி இருக்கும்? நம்ம ஊர் மாறுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி. சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா அதை தவிர வேற எல்லாத்தையும் பேசுறீங்களே. இட் வாஸ் வண்டர்ஃபுல். என் ஆஃபீஸில் வந்து என்னோட கேரியரை எப்போ தரப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சூப்பர். இப்படி தான் பண்ணோம். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் மஷ்ரூம் செஞ்சதே இல்லை. அப்படியா? அத்தை தான் உங்களுக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் வீக் சிக்கன் பண்ணல, அந்த சேம் ரெசிபி தான், ஆனால் சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூம் போட்டேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆ, இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன வருமோ அதை நீ பண்ணு. எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் பெருசாக கண்டுக்காத, புரியுதா? பொழுதன்னைக்கு பொம்பளைங்களுக்கு சமையல் எதுவும் சாப்பிட தான் பிரச்சனையா? போதும் போதும், அட்லீஸ்ட் ஃபேஸ் ஆச்சும் வாஷ் பண்ணிட்டு வாங்களேன், எனக்கு பசிக்குது. எந்திரி எந்திரி. ஆம்பளைங்க இருக்காங்கன்னு தான் பேரு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பார்த்துடி பார்த்து, பொறுமையாக இறங்கு. ஆம்பளையாட்டம் படப்படன்னு மேலே ஏறிட்ட. முதல்ல கையை நன்னா அலம்பு. எல்லாத்துக்கும் அவங்களே நம்பிட்டு இருந்தா வேலை நடக்காது மாமி. பல்பு யாரு மாட்டினாலும் என்ன மாமி, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல. இவ்வளோ நேரம் கழிச்சா வர்றது? பாவம் பூர்ணி எல்லாத்தையும் தனியாக பண்ணிட்டு இருக்கா பாரு. சாரி மாமி, லேட் ஆயிடுத்து. அதை கொடுங்க மாமி, நான் பேசுகிறேன். நல்லா முடியை இழுத்து கொண்டே போடு, இல்லைன்னா மாவில் முடி விழுந்துட போகுது. முடினா விழதான் செய்யும் மாமி, அதுக்கு நான் என்ன செய்யறது சொல்லுங்க. இந்த மெட்ரோ வாட்டர்ல குளிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணாலும் முடி கொட்டத்தான் செய்யுக்கா. நமக்காச்சும் பரவாயில்ல, இந்த ஆம்பளைங்க தான் பாவம். இருக்கிறதே 4 முடி. நம்ம ரம்யா வீட்டுக்காரருக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு வரும்போது எவ்வளோ முடி இருந்துச்சு. இப்போ பாரு, முடி கொட்டுறதை மறைக்க மொட்டையை போட்டுட்டு சுற்றுறாரு. அவருக்கு மட்டுமா முடி கொட்டுது? உன் தம்பி கூட தான் முடி கொட்டுது. ஏய், அவராச்சு ஒரு குழந்தைக்கு அப்பா, உன் தம்பிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இப்படியே போச்சுன்னா யாரும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி சரி, இப்படியே கதை பேசி 2 பேரும் கடத்திடலான்னு நினைக்காதீங்க. ஏய் சரண்யா, நீ இந்த மாவு பசஞ்சது போதும், கொஞ்சம் திரட்ட ஆரம்பி. பூர்ணி, நெய்ய புடி, கொஞ்சம் கடாயில் ஊற்றிக்கோ. சரிங்க மாமி. அப்புறம் பூர்ணி, வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு? விசேஷம் எதுவும் இல்லையா? என்னதுக்கா? காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம். 3 மாதம் தானே அது கல்யாணம் ஆகி, ஒரு 2 வருஷம் ஆகட்டும். மேரேஜ் லைஃப் எக்ஸைட்மெண்ட் குறையும் போது அப்போ பிளான் பண்ணு. அப்படியே பிளான் பண்ணாலும் உன்னோட நிப்பாட்டிக்கோ, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஐயோ அக்கா, நீங்க வேற. குழந்தைய பெற்று வளர்க்குறது நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. ஏண்டி எல்லாரும் சேர்ந்து அவளை பயமுறுத்துறீங்க? பூர்ணி, குழந்தைங்கிறது ஒரு எமோஷனல் பாண்டிங் தெரியுமா? மாமி, இந்த எமோஷன் தான் நம்மளை முட்டாளாக்குது. நீங்களாம் நிறைய படிச்சு புத்தி கெட்டு போயிருக்கேன். சும்மாவா சொன்ன அந்த காலத்துல ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு? மாமி, அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் ஆசை அனுதினமும் மோகம் முழு இரவும். இதெல்லாம் கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தள்ளி போடுறது தப்பா போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பின்ன கடைசி காலத்துல நம்மளை பாத்துக்கிறதுக்கு யார் இருப்பா? பெற்றதுக்காக அவங்க நம்மளை பார்த்துக்கணுன்னு என்ன கட்டாயம்? அது குழந்தையா ஃபிக்ஸட் டெபாசிட்டா? ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் காலம் பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக தனியாக இருக்க முடியாதா? தனியாக இருக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. தொட்டி செடியாக இருந்தாலும் பூத்தா தானே அழகு. நாங்களும் குழந்தைய பெற்றுக்க வேண்டாம்னு சொல்ல. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே நாட் டு ரஷ். இட் ஷுட் பி a mutual choice. என்னத்த மியூச்சுவல்? கல்யாணம் பண்ணிக்கிறதே அதுக்கு தான். இதில் என்ன மியூச்சுவல் வேண்டி கிடக்கு? எல்லாம் காலகாலத்தில் நடந்தால் தானே நன்னா இருக்கும். அந்த மேல் வீட்டு நான்சி இருக்கா இல்லையா, இப்படி தான் உங்களை மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கட்டின புருஷன் ஓடி போயிட்டான், புள்ளக்குட்டி எதுவும் இல்லை, பாவம் அவன் ஒன்றும் இல்லாமல் கண்டவன் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கவும் பேசவும் நன்னாவா இருக்கு? நாம தான் அவளை பாவமாக பார்க்குறோம். அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. மாமி, நான் கிளம்புறேன். அவர் எழுந்துட்டாரு போல, போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அவருக்கு காஃபி கூடவா போட தெரியாது? ஐயோ இல்லைக்கா, அவருக்கு ஸ்டவ் ஆன் பண்ண கூட தெரியாது. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுடி. முறுக்கு சுட்டு தட்டு ரெடி பண்ணுறேன். நான் டைரெக்டாக கடாயிலே சுட்டுருவேன்.
கமின். எங்க போயிட்ட? சாரியா, உன் கல்யாணத்துக்கு வர முடியல. மை ஃபாதர் ஹேட் அ மேசிவ் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஐ ஹேட் டு பி வித் ஹிம். பூர்ணி, நான் சொன்னல இவங்க தான் நான்சி. நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். குடு. சூடு ஓகேவா பாரு. நான் சொல்லுவேன்ல எதிர் வீட்டில் இருக்காங்கண்ணே, இவங்க தான். பொண்டாட்டி சொல்லிட்டே இருப்பா அடிக்கடி உங்கள் வீட்டில் சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு. நான் தான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். அடப்பாவி, இதை வேற பெருமையா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூர்ணி. நான் ஊருக்கு கிளம்புற அர்ஜென்ட்டில் டோரை திறந்து வச்சுட்டேன். அது கேட் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. பால்கனியோட ஒரு திறந்து வச்சிருந்தா எல்லா பூனையும் உள்ள வந்து அட்டகாசம் செய்ய தான் செய்யும். நீ வாட்ச்மேன்ட்ட சாவி கொடுத்தா நாங்களா செக் பண்ணியிருப்போம்ல. என்ன பூர்ணி? இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே. ஐ ஹாவ் டு எனிவே கெட் த ஹவுஸ் கிளீன்ட். இட்ஸ் பின் மந்த்ஸ் சின்ஸ் ஐ யூஸ்ட் இட். இது சும்மா தான் இருக்க, இவ்வளோ கூப்பிட்டு போ பூர்ணி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மேட் கிட்ட சொல்லியிருக்கேன், ஷீல் டேக் கேர் ஆஃப் இட். சரி சரி பூர்ணி, நான் கிளம்புறேன். அப்புறம் அரவிந்த் சொன்னா நீ சமையல்ல புலின்னு. ஐ கான்ட் வெயிட் டு டேஸ்ட் இட். சரியா? ஏன் நீ எங்கள் கூட நீ சாப்பிட்டு போகக்கூடாது? இல்லை இல்லை, நிறைய வேலை இருக்கு. சரி, அப்போ கட்டி ஊற்றலாமா பூர்ணி? சும்மா இருடா, நீ வேற. எதிர் வீட்டில் தானே இருக்கேன், எப்போ வேணா வரலாம். சரி, okay. சரி பாய் பூர்ணி. பாய்டா. அம்சம் தரேன். இந்தாங்க. இந்த மாதிரியான புக்ஸ் புத்தரையும் அவரோட எண்ணங்களையும் கீழே தட்டு விட்டுட்டே இருக்கு. ஆசையே வேணாங்கிற புத்தர் ஒரு பக்கம், அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிற இந்த மாதிரியான ஆளுங்களும் இன்னொரு பக்கம். மாற்றி யோசிக்கிறாங்களாமா? மனுஷங்க ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தரம் தானே ஆசைப்பட்டாரு. ஆசை துக்கத்தை கொடுக்குன்னு தான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, முதல்ல இந்த மாதிரிலாம் பெட்ரூமில் புத்தர் சிலை இருக்கக்கூடாது, தெரியும்ல. உட்காரு. இது ஆசையை முழுசாக பரிமாறிக்கிற இடம். அது கரெக்டு தான். நம்ம ஆசை மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டா போதும். ஏங்க, உங்களுக்கு வீடுனா பெட்ரூம் மட்டும்தான் போலே? என்னங்க, அப்புறம் கீழ் வீட்டு மாமி நாளைக்கு திருவெற்றியூர் கோயிலுக்கு சேர்ந்து போகலாமான்னு கேட்டாங்க. போயிட்டு வரட்டுமா? அவங்ககிட்ட பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையாகவே பழகு. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாசம் காட்டுற மாதிரி நடிக்கும், ஆனால் உள்ளே ஃபுல்லாக விஷம். ஒரு வீட்டில் இருக்கிறோன்னா அக்கம் பக்கத்தில் 2 பேர் கூட பழக வேண்டாமா? எல்லாத்துலேயும் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது? மனுஷங்கன்னா கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்க தானே செய்வாங்க. சரி, இப்போ கூடுற நேரம் கொஞ்சம் குறைச்சலாகவே பேசிக்கலாம். மல்லிகைப்பூ உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அத்தனைக்கும் ஆசைப்படு. உங்களுக்கு எப்பவுமே இந்த நினைப்பு தான். என்னக்கா வாசனை பலமாக இருக்கு? சிக்கனா? இல்லைடா, மஷ்ரூம் கிரேவி. சூப்பர்க்கா.
சாவி? ஏய், அந்த 2 வார்த்தை சொல்லுங்க, தரேன். அப்படியா? லவ் யூ. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? என்ன பொருணி ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்? இல்லை தம், வாஷிங் மிஷின் ஆனில் இருந்துச்சு, அதான் கேட்கல. பொருணி ஏன் பிள்ளை நான் பேசியது கேக்குதா இல்லையா? பொருணி அத்தை கேட்குது அத்தை, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் ஃபோன் அடிச்சாதான் நீ அடிப்பியோ? அப்படி இல்லை அத்தை, அவர் இன்னும் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி தரல, அதான் கால் பண்ண முடியல. இவன் ஒருத்தன் ஊர்ல உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது, வீட்டு வேலை ஒன்றும் பாக்கியது. இல்லை அத்தை, அவர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியாக இருக்கும்ல. அப்புறம் என்னோட தூர நம்பரில் அதில் ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு வேற அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தான் ரீசார்ஜ் பண்ண முடியுமா? அவன் இப்படிதான் ஏதாவது சாக்க சொல்லி சர்விட்டு இருப்பான். நீ வேற அவனை நம்பிட்டு கிடக்க. இன்னும் எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பானோ? நான் இங்க வந்தே 3 மாசம் ஆகுது, பையன் ஒரு வேலையும் செய்யதில்லை. சரி நீ செடிக்கெல்லாம் ஒழுங்கா தண்ணி ஊத்துதியா? ஊத்துறேன் அத்தை. அப்புறம் திவ்யா எப்படி இருக்காங்க? எப்போ டெலிவரி சொல்லியிருக்காங்க? டேட் அடுத்த மாசம்னு சொன்னாவ. இங்க கேளு, அரவிந்த் சென்னையிலே வளர்ந்த பையன் இல்லையா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான். நீ தான் பார்த்து இருந்துக்கணும். உங்க 2 பேருக்கு இப்ப சமயம் சரியில்லையா கேட்டியா? வார வாரம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிரு. ஏதாவதுனா என்ன கூப்பிடு சரியா? நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கன்னு. பக்கத்துல யார்கிட்டயும் பேச்சு ஒண்ணு வச்சுக்காத. சரிங்க. ஒண்ணு கேட்க இன்னொன்னு சொல்ல வேணும். சரி நான் அப்ப வைக்க. ஆனால் நீங்கள்